வியாபாரம் எப்படி போகுது? நல்லா போகுது. பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லண்ணே. டீ காஃபே டீ காஃபே டீ காஃபே டீ காஃபே. என்னடா நான் செத்து போயிருப்பேன் நினைச்சியா? உன்னை குத்தி கொலை பண்ணாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அடிங்க. இன்னொரு தடவை ஆளுங்களை கூட்டு வந்து மிரட்டின பீஸ் ஆயிடுவேன். பீச் நாங்க மாதிரி வெட்டிடுவேன். ஓடில வாட. கை வச்சு பாருங்கடா. நம்ம கிட்டே வா. எனக்கு எதுவும் தெரியாது. எப்படி கிளம்புங்கடா. இது யாரோட? இந்த குழந்தை யாரோடது? வண்டி புறப்பும் போதே பார்த்தேன். இந்த பையன் அங்கேயே தான் இருந்துச்சு. ஸ்டேஷன் வந்தது யாரும் எடுக்கலன்னா நான் எடுக்கலான்னு பிளான் பண்ணிருந்தேன். நல்ல வேலை. இந்த மாதிரி செஞ்சிருந்தா பழத்துக்கு பதிலா குழந்தைய தூக்கிட்டு நான் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு என் பழமே போதும். இந்த குழந்தையோட அப்பா அம்மா யாராவது இந்த வண்டியில இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மல முருகா, எந்த மகாபாவி இந்த குழந்தைய இப்படி வண்டியிலேயே விட்டுட்டு போயிட்டான். ஐயோ முருகா, மல்லி. ஸ்டேஷன்ல நான் இறங்கணும். இந்த குழந்தைய என்ன பண்றது? இங்கே விட்டுட்டு போமா, வேற என்ன பண்ண முடியும்? ஏய் வா போலாம். கண்ணா,
அட கல்யாண பொண்ணு வந்தாச்சு. ஏம்மா இந்த குழந்தை யாரோடது? அது ட்ரெயின்ல யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. ட்ரெயின்ல விட்டுட்டு போயிட்டாங்களா? என்னம்மா விளையாடுற? உண்மையும் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. யாரோ விட்டுட்டு போன குழந்தை நீயே எடுத்துட்டு வர? இது பைத்தியக்காரத்தனமா இல்ல? நீ ஏம்மா இந்த குழந்தை எங்க தூக்கிட்டு வந்த? இவ கதறி அழுறத பார்த்துட்டு என்னால விட்டுட்டு வர முடியல. எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படி வழியில கிடக்குற அனாதை குழந்தையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காத. அதுக்கு பதிலா ஒரு அனாதை ஆசிரமம் ஆரம்பிச்சிரு, நல்லா இருக்கும். நான் ஆசிரமம் தொடங்கிக்கிறேன். அவர் எனக்கு இன்னும் தாலி கட்டல. என்னம்மா அது என்னன்னா ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டதால அவளுக்கு கோவம் வந்துருச்சு. கொஞ்சம் கோவக்காரி, அவ்வளவுதான். அவ உண்மையதான் சொல்லுவா. லக்ஷ்மி நாங்க வளர்த்த பொண்ணுங்க. நீங்க வளர்த்த பொண்ணாவே இருக்கட்டும், ஆனா எங்க குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. வாடா போலாம். இல்ல அது அவசரப்படாதீங்க. வண்டி எடுறா. நல்ல பொண்ணு பார்க்க வந்தோம்.